பாவை விரதம் வரலாறு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் மனிதர்கள் யாரையும் மணக்க மாட்டேன், பெருமாளையே மணப்பேன் என்று சபதம் கொண்டார். கிருஷ்ணாவதார காலத்தில் ஆயர்பாடி கோபியர்கள் கண்ணனை அடைய மேற்கொண்ட பாவை நோன்பை மேற்கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த பெருமாளின் சன்னதிக்கு சென்று அவருடைய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு கையில் இருந்த பாஞ்சசன்யம் எனும் சங்கை பார்த்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என துவங்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும் 30 பாடல்களை பாடினார். அதுவே திருப்பாவை ஆயிற்று. திரு என்றால் மரியாதைக்குரிய என பொருள். பாவை என்றால் பெண். நமது வணக்கத்திற்குரிய பெண் தெய்வமாகிய ஆண்டாள் பாடியதால் இது திருப்பாவை ஆயிற்று. முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தை சுருக்கமாக எடுத்து சொல்கின்றது. 2 முதல் 5 பாடல்கள் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் சிறப்புகளை சொல்கின்றது.